ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 19வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் என் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், எகிப்தினுடைய பாரத்தை குறித்து பார்த்தோம். ஆண்டவர் என்ன பண்ணுவார், பூமியில் இறங்கி வந்து புறஜாதி ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணுவார், அவர் இறங்கி வேகமாக வரும்போது விக்கிரகங்களில் என்ன பண்ணும், குலுங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா? அது மட்டும் இல்லை, அவங்க இருதயம் என்ன பண்ணும், தனக்குள்ளே கரைந்து போகும். சகோதரனோட சகோதரன், அப்புறம் சிநேகிதனோட சிநேகிதன், பட்டணத்தோட பட்டணம், ராஜ்யத்தோட ராஜ்யம் என்ன பண்ணும், யுத்தம் பண்ணும். அவங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்காது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை அவங்க மத்தியில் என்ன பண்ணுவார், செய்வார். அது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆவி அவர்களுக்குள்ளே என்ன ஆகுமா, சோர்ந்து போகும். அவங்க ஆலோசனை எல்லாம் என்ன பண்ணுவார், ஆண்டவர் மூழ்கடிச்சு போடுவார். அதனால் அவங்க குழம்பி போய், இன்னும் நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது, பிரச்சனை போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி எங்கே தேடி போவாங்க, விக்கிரகத்தை தேடி போவாங்க, மந்திரவாதிகளை தேடி போவாங்க, சன்னத்தக்காரங்களை என்ன பண்ணுவாங்க, குறி சொல்கிறவங்களெல்லாம் தேடி போவாங்க. எங்கே போனாலும் அவங்களுக்கு என்ன இருக்காது, ஒரு பயனும் இல்லை. அவங்களுக்கு என்ன இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. பிரச்சனை போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. அதுபோல் அவங்க ஆசீர்வாதத்துலேயே என்ன பண்ணுவார், தேவன் கை வைப்பார். எந்த காரியமும் என்ன பண்ணாது, அவங்களுக்கு ஆசீர்வாதமாக நடக்காரு. அப்போ அவங்கள என்ன பண்ணுவார், எகிப்தியரை வாதையினால் அடிக்கிறார். ஆண்டவர் எப்படி அடிக்கிறாரு, வாதையினால் என்ன பண்ணுறாரு, வாதைன்னா என்னது, துன்பம், கஷ்டம், வாதையினால் அடிக்கிறார். அப்போ வாதையினால் அடிக்கும்போது பார்வோன் ராஜாவை வாதையினால் அடித்தார்ல, 10 வாதைகளை கொண்டு என்ன பண்ணார், பார்வோன் ராஜாவை அடித்தார். அதுபோல் வாதைகள் என்ன பண்ணோம், ஜனங்களுக்கு கொடுப்பார். யார், எகிப்தியர்னா யார், புறஜாதி ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அப்படிப்பட்ட வாதைகள் எல்லாம் கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வாதையால் அடிக்கும்பொழுது அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு, நம்ம வணங்குற நம்ம தேடுற விக்கிரகம் அது இதெல்லாம் என்ன பண்ணாது, நமக்கு உதவாதுன்னு சொல்லி தேவனை நோக்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க வேண்டுவாங்க. வேண்டுதல் செய்யும்போது அவங்கள என்ன பண்ணுவார், அவர் குணப்படுத்துவார். அப்போ எதையோ தேடி போனாங்க, ஆனாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, பிரச்சனை போராட்டம் மாறலை அவங்க வாழ்க்கையில். அப்போ தேவனை நம்ம தேடணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை தேடுறாங்க. தேடும்போது அப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை வந்து வாதையால் அடிக்கும்பொழுது அவங்க விண்ணப்பம் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பதில் கொடுக்குறாரு. அவர்கள் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுறாங்க, மனம் திரும்புகிறாங்க. அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை என்ன பண்ணார், ஆண்டவர் குணமாக்குனார். அப்போ எகிப்து புறஜாதி ஜனங்கள் நல்லா தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, விக்கிரகத்தை நாடி போகிறாங்க, எல்லா காரியங்களையும் நாடி போகிறாங்க. அப்போ நான் வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புறஜாதிகள், நாம் கூட நினைப்போம் புறஜாதிகள் நம்மளை விட நல்லா தானே இருக்கிறாங்கன்னு. ஆனாலும் ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. அந்த காலத்தில் எப்படி வருவார், புறஜாதி மத்தியில் வந்து இறங்கி வந்து, அவர் இறங்கும்போதே எப்படி இறங்குவாராம், வேகமாக இறங்கி வராராம். வேகமாக வந்து இறங்கி வரும்பொழுது அந்த விக்கிரகங்கள்லாம் குலுங்கும். விக்கிரகங்கள் என்ன இருக்கும், அது கேட்காது, அது சிலை என்ன பண்ணாது, நகராது. ஒருத்தவங்க நகர்த்தினா தான் நகரும். ஆனால் தேவன் வரும்போது அந்த விக்கிரகங்களே என்ன பண்ணுமா, குலுங்குமா. அப்படி குலுங்குற ஒரு காரியம் என்ன பண்ணும், உலகத்தில் நடக்கும். அப்போ தேவன் புறஜாதி மத்தியில் இறங்கி வந்து விக்கிரகத்தை முதல்ல குலுங்கு பண்ணுவார். அவங்க இருதயத்தை கரைந்து போக பண்ணுவார். அவங்களுக்குள்ள பிரச்சனை போராட்டத்தை உண்டாக்குவார். அப்படி உண்டாக்கும்போது இது